ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான ராகி தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த தோசையை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்பவே சுவையாகவும் மொறுமொன்னு இருக்கக்கூடிய இந்த ராகி தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ராகி தோசை ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். 1 கப் கேழ்வரகுக்கு 1/4 கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நான் சிகப்பரிசி சேர்த்துக்க போகிறேன். சிகப்பரிசி சேர்த்துட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கேழ்வரகுல தூசிகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வாஷ் பண்ணும்போதே எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு 5 முறை நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. இது கண்டிப்பாக மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உளுந்தெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கும். அரிசிலாம் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டாம். சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும். இப்போ ஊற வச்சதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு முதல்ல ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே நரன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு அரைச்சிங்கன்னா தோசை கொஞ்சம் மொறுமொறுன்னே இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக நல்லா அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தண்ணி செலவாயிருக்கு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை புளிக்க வச்சிங்கன்னா இது ஓவர் நைட்டில் நல்லா புளிச்சு வந்துடும். இதை ஒரு முறை ஆப்ப மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக ஒரு ஆப்ப மாவு பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு 12 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிவிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். 12 மணி நேரம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாலே தெரியும், அடியிலலாம் நல்லா நுரைச்சி வந்து இது நல்லா புளிச்சிருக்கு. இதுபோல் காலை நேரத்தில் இந்த மாதிரி தோசை செய்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களும் இந்த தோசையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் தோசை செய்கிறது போல் கல்லை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு தோசை சுடுங்க. நல்லா மொறுமொன்னு சூப்பரான தோசை ரொம்பவே ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா ஓட்டை வெந்துன்னா தோசைவே நல்லா மொறுமொறுனும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இதோட நான் லேசாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. சூப்பரான சுவையான ராகி தோசை ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. நாம் இன்றைக்கி சிகப்பரிசி சேர்த்து செய்யறதுனால கேழ்வரகோட பச்சை வாசனை ரொம்ப கம்மியாகவே இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி காரசாரமான தக்காளி சட்னியோடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். வெறும் தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாவும் சேர்த்து நான் இன்றைக்கி தக்காளி சட்னி அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுபோல் காரசாரமான தக்காளி சட்னியோட குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.